வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு அதிசயமான அறிவியல் சாதனையை பற்றி பேசப் போகிறோம். 13,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன டயர் வோல்ஃப் இனத்தை அமெரிக்காவின் கொலாசல் பயோசைன்சஸ் நிறுவனம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. இது உலகின் முதல் எக்ஸ்டிங்ஷன் முயற்சியாக கருதப்படுகிறது. எப்படி இது சாத்தியமானது? இதன் பின்னணி என்ன? இப்போது நம்முடன் பயணிக்கலாம். டயர் வோல்ஃப் என்பது பனிக்காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வோல்ஃப். இது சுமார் 14,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போனது. அதன் எலும்புகள் மற்றும் பற்கள் அமெரிக்காவின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரிலும் இது பிரபலமானது. கொலாசல் பயோசைன்சஸ் நிறுவனம் டயர் வோல்ஃப் டிஎன்ஏவை பண்டைய எலும்புகளிலிருந்து எடுத்து கிரே வுல்ஃப் இனத்தில் சேர்த்து 3 குட்டிகளை உருவாக்கியுள்ளது. அவற்றின் பெயர்கள் ராமுலஸ், ரீமஸ் மற்றும் கலீசி. இந்த முயற்சியில் CRISPR-Cas9 போன்ற ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. டயர் வுல்ஃபின் தோற்றம், அளவு மற்றும் பழுப்பு நிறம் போன்ற அம்சங்களை மீண்டும் உருவாக்கியுள்ளனர். இந்த முயற்சி அழிந்த இனங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஆனால் இது பல சவால்களையும் எழுப்புகிறது. இந்த விலங்குகள் எங்கு வாழும்? இயற்கை சமநிலையை பாதிக்குமா? மனிதர்களுடன் கூடிய உலகத்தில் இவை எப்படிச் சரிகொள்ளும்? டயர் வுல்ஃப் உயிர்த்தெழுதல் அறிவியல் உலகில் ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இது எக்ஸ்டிங்ஷன் என்ற புதிய யுகத்தின் தொடக்கமாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க மற்றும் நம்ம தமிழ் ஜியோபாலிட்டிக்ஸ் சேருள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.